அனைவருக்கும் வணக்கம். மகாவிஷ்ணு என்ற ஒரு நபர் அரசு பள்ளிக்கூடத்தில், மகளிர் அரசு பள்ளிக்கூடத்தில் அசோக் நகரில் ஒரு சொற்பொழிவு ஆற்றுறதுக்காக அவர் கூப்பிட்ருக்காங்க. அவரோட சொற்பொழிவு முழுசாக நான் பார்த்தேன். அந்த பிஞ்சு குழந்தைங்க கிட்ட என்ன பேசணும்னு கூட தெரியாமல் மறுபிறவி, கடவுள், பாவ புண்ணியம் இதை பற்றிலாம் அந்த குழந்தைங்க கிட்ட பேசியிருக்காரு. அது பேசுறது தப்பு இல்லை. அந்த பிஞ்சு மனசுங்க கிட்ட அந்த குழந்தைங்க முன்னாடி பேசுறது தான் தப்பு. நம்ம எந்த இடத்துல பேசணும், இப்போ நீங்கள் பேசுறது ஒரு அரசு பள்ளிக்கூடத்துலேருந்து பேசுகிறீங்க. அதனால் நீங்கள் ஒரு கோயில்லையோ இல்லைனா ஒரு பப்ளிக் பிளேஸ்லையோ அதை பேசலை. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் பேசும்போது இதை பற்றியான டாபிக்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும். மறுபிறவி, பாவ புண்ணியங்கள், சித்தர்கள் எல்லாரும் சமம்ன்றது இதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் பேசின இடம் தவறான இடம். பேசியிருக்க 100% நீங்கள் அதை பற்றி அவங்க பேசியிருக்கக்கூடாது. அவர் பேசும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி, பார்வை இல்லாத ஆசிரியர் ஒருத்தர் அவர் பேசுறது ஸ்டாப் பண்ணுறாரு. அதை கூட அவர் உணராமல் அவர் கூட முழுக்க முழுக்க சண்டை போடும் தோணியில் அவர்கிட்ட பேசுறது, அவருக்கு ஒரு மைக் கொடுங்க, அவரும் பேசட்டும், இந்த டாபிக் நல்லா போயிட்டுருக்கு, தன்னைத்தானே ஆக்சுவலாக பிரபலப்படுத்திக்கணுன்ற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவர் பேசுகிற மாதிரி தோணுது. ஸோ இது முழுக்க முழுக்க தவறு மகாவிஷ்ணு அவர்களே. செகண்ட் ரீஇன்கார்னேஷன், சித்தர்கள், பாவ புண்ணியங்கள் இதை பற்றிலாம் எந்த ஒரு மதத்துலேயுமே சொல்லலை. ஒரு பர்டிகுலர் மதம் தான் இதை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. மற்ற மதத்தை பற்றி இதை பற்றி பேசலை. அவர் சொல்லும் போது எல்லா மதமும் இதை பற்றி பேசுதுன்னு சொல்கிறாரு. அதுவே ஒரு பெரிய செப்பரேட்டாக டிபேட் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்கு. ஜென்ரலாக இது எல்லா மதமும் இதை பற்றி பேசுறது கிடையாது. அவர் பேசுறது எல்லா மதமும் இதை பற்றி தான் பேசுது. மதத்தை பற்றி பேச வேண்டிய இடம் பள்ளிக்கூடம் கிடையாது. பள்ளியில் அனைவரும் சமம். பள்ளியில் இந்த மதம் உயர்ந்தது, இந்த சித்தர் உயர்ந்தவர், பாவ புண்ணியங்கள் செய்யாதீங்க, அடுத்த பிறவியில் நீங்கள் அதுக்கான பலனை அனுபவிப்பீங்கன்றது பள்ளிக்கூடத்தில் பேச வேண்டிய ஒரு டாபிக் கிடையாது. ஸோ அதனால் இது மாதிரி ஆளுங்களை தயவு செஞ்சு பள்ளிக்கூடங்களோ இல்லை மற்ற இடங்களோ இது மாதிரி ஆளுங்களை உயர்த்தாதீங்க, இது மாதிரி ஆளுங்களை அழைச்சி பேசாதீங்கன்றது என்னோட பர்சனலான தாழ்மையான வேண்டுகோள். இதை பற்றி அன்பில் மகேஷ், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள் உடனடியாக இதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்காரு. இப்போ கூட இன்டர்வியூவில் எங்கள் ஏரியாவில் இது மாதிரி பேசிட்டு ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் இது மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு போனதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், ஆக்ஷன் எடுப்போம், விசாரிப்போம்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் பேசுனது தவறு இல்லையான்றதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் இல்லை. நீங்கள் பேசின இடம் தப்பு, நீங்கள் பேசின ஆடியன்ஸ் தப்பு. குழந்தைங்க கிட்ட பேச வேண்டிய விஷயம் இல்லை. அவங்க எதை ஃபாலோ பண்ணுன்றது அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்லி தருவாங்க. நீங்கள் அதை சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. மகாவிஷ்ணு அவர்களே, தயவு செய்து இதை புரிஞ்சுக்கொள்ளும். மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருத்தர் இதை எதிர்த்து கேள்வி கேட்குறவரை உண்மையிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாராட்டணும். மற்றவங்க அங்கே இருந்துட்டு அவர் பேசுகிறத, மகாவிஷ்ணு பேசுகிறத கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்க மற்றவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரே விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களாக இருக்கிறீர்கள்.